இதுதான் என்னுடைய செல்ல பிராணி, என் செல்லம். இது எங்களோட வீட்டு செல்லம். இவன் பேர் வந்து டைகர். இவன் பேர். இவன் 5 வயசு ஓல்ட், அதாவது 5 years old. இவன் சரியான க்யூட். இவன் ஒரு தரையும் கடிக்க மாட்டான், எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். ஆனால் எனக்கு கிட்ட 6வது வந்தால் அவங்கள கடிக்க மாட்டான், அவங்கள வந்து ஹக் பண்ணுவான், அவனை ஹோல்ட் பண்ணி அவங்கள வச்சு கொள்ளுவான். அப்படியான ஒரு டைகர் தான் இவன். வா இங்கே வா டைகர். காமியா. நான் போகிறேன். போங்க. போலை போயிடு. ஃபுட்பால் எடு. என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். ஃபுட்பாலில் சரியான கிரைஸியாக இருப்பான், சரியான இன்ட்ரெஸ்டானவன். ரொட்வைலரை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு அக்ரோஷமான டோக்குன்னு சொல்லுவாங்க. சரியான ஒரு ஆத்திரமுடைய டோக். கோபம் வந்தால் எல்லாரையும் கடித்து பயங்கரமாக தும்சம் பண்ணமண்டு. ஆனால் என்ற ரெக்கமெண்ட், என்னுடைய கருத்தின்படி ரொட்வைலர் மற்ற டோக்குகளை விட சரியான க்யூட்டாக இருக்கும், சரியான ஹாமான டோக். அவனை வந்து யாரும் புலி பண்ணக்கூடாது, அவனை யாரும் வந்து புலி பண்ணுனா அவனுக்கு பிடிக்காது. மற்றது அவன் ஓனரை எந்த சூழ்நிலையிலையும் அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். ஓனரை வந்து யாரும் சத்தம் போட்டு காய்ச்சாலும் அவனை பிடிக்காது. இப்போ நான் பார்க்கில் வச்சு கொண்டு இருக்கிறேன், பெரிய பார்க்கொண்டில். எனக்கிட்ட ஆர் வந்து என்னோட சத்தம் போட்டு என்னோட ஒரு மாதிரி கதைச்சாலும் அவன் முகத்தை பார்ப்பான். முகத்தை பார்த்துட்டு அடுத்த டிசிஷன் நான் சொல்லுவன் செய்யாதண்டு, ஆனால் அவன் டிசிஷன் ஓனாக எடுத்துருவான். அப்படி அவன் குணம் அப்படி இருக்குது. எத்தனையோ தடவை அவனை நான் பார்த்துருக்கிறேன். அவன் அப்படியான ஒரு விளையாட்டு பிள்ளைன்றதை விட இப்போ நான் இங்கே இருக்கிறேன். இங்கே வந்து பேட்மிண்டன் எல்லாம் விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க, ஃபுட்பால் எல்லாம் விளையாடுறாங்க. இந்த பார்க் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கேம்பில் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் அவனை. நான் வந்து எல்லா பெரிய பார்க்குக்கு நான் கொண்டு போகிறேன். ஸோ இன்றைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். நாளைக்கு நான் இங்கே கொண்டு போவேன்னு தெரியாது. ஸோ டைகர் என்னோட தான் இருக்கிறான். அவனுக்கு தேவையான சாமானெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் பேக்கில் வச்சு. பேக்கில் அவனுக்குரிய தண்ணி இருக்குது, அவனுக்குரிய டிஷ்யூ இருக்குது. அவன் தவறி அவன் கக்கா போயிட்டானுண்டா பிளாக் பேக் வச்சிருக்கிறேன், ஷிட் பேக். பிறகு க்ளவ் வச்சிருக்கிறேன். ஸோ சகலதும் நான் வச்சிருக்கிறேன். ஒரு எப்படி சொல்கிறது, இது எனக்கு வந்து இது 3வது டோக். அதாவது இங்கே லண்டனில் இது வந்து எனக்கு 3வது டோக்குன்றது. முதல் வந்து நான் ஜாக் ரோஸில் வச்சுருந்தான், திரும்ப ஒரு ரொட்வைலர் வச்சுருந்தான், இப்போ பிறகு இது ரொட்வைலர். சரிதானே? இது வந்து நல்ல எந்த கருத்தின்படி இவனை மாதிரி நான் எந்தொரு டோக்கையும் நான் பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஒரு இதாக இருப்பான். என்ன சொல்கிறது, பிள்ளைகள் எப்படி இருக்குது, சின்ன பிள்ளைகள் அது மாதிரி இருப்பான். பசிக்குதண்டா என்று சொல்லி அழுவான். அதுக்கு ஒரு விதமான ஒரு ராகம் உண்டு இருக்குது. அவன் பசிக்கிறதுக்கு ஒரு ராகம். எங்களோட கார்டன் பெரிய கார்டன் அப்படியா நரி வரும். நரி வந்துட்டானுண்டா என்ன கூப்பிடுவான். என்னை கூப்பிடுறதுக்கு ஒரு ராகம். பிறகு அவன் வந்து டாய்லெட் போகணுமெண்டா ஒரு விதமாக கூப்பிடுவான். வீவி போகணுமெண்டா ஒரு மாதிரி கூப்பிடுவான். ஸோ அவன் சரியான ஒரு எப்படி சொல்கிறது, இவன் இந்த லைஃப்பில் வந்த பிறகு எனக்கு நிறைய சந்தோஷம்.
எப்படி சொல்கிறது, நிறைய சந்தோஷம். பாருங்களேன் எப்படி படுத்திருக்கிறான்ட்டு. ஃபுட்பால் வந்து அவனுக்கு கொண்டு வந்தான், ஃபுட்பால் விளையாண்டுட்டு அதை போட்டுட்டு படுத்திருக்கிறான். இப்போ பாருங்கள், இப்போ இவன் என்ன செய்வானுண்டா, இப்போ நான் முன்னுக்கு போகிறேன் பாருங்கள், எல்லாருமே இருக்கா பாருங்களேன். நான் போனால் நான் கூப்பிடவே தேவையில்லை, அவன் வந்துடுவான். சரிதானே? அவன் என்ன ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. இங்கே பாருங்கள் என்ன செய்கிறான்ட்டு பாருங்களேன். விളിக்கிட்டான், ஓடி வந்துட்டான். இப்போ அவனுக்கு செயின் இல்லை, அவன் செயினை கலட்டிட்டான். ஏன்னு சொன்னால் இங்கே கண்ணு கட்டுற தூரத்தில் வந்து ஆக்கள் இல்லை. ஸோ ஆக்கள் இருந்தாலும் அவன் அந்தளவுக்கு அவன் போய் கடித்து அவங்கள இது செய்கிற அளவில் இல்லை. ஏனெண்டா அவன் ஒரு ஹார்ம் டோக், அவன் ஒரு சரியான, இங்கே பாருங்களேன், நான் இல்லைன்னு சொன்ன உடனே, இங்கே பாருங்கள், நான் இல்லைன்னு சொன்ன உடனே அவன் அதிலே இருந்துட்டான். இனி நான் போகணும் அவன்கிட்ட. நான் போனால் தான் அவன் என்ன திரும்ப பாருங்கள். இப்போ நான் திரும்ப ரிவர்ஸில் போகிறேன். ரிவர்ஸில் போனால் என்ன செய்வான்னா திரும்ப என்னிட்ட வந்துடுவான் பாருங்கள். இங்கே பாருங்களேன், வர சொல்லி வான்னு சொல்லி நான் கூப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவனாக வர்றான் பாருங்கள். பார்த்தீங்களா? இதுதான் இவன் ஸ்பெஷல். இவன் எங்களை விடவே மாட்டான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்ன ரெக்கவர் பண்ணிக்கொண்டே இருப்பான். என்ன பாதுகாக்கிறது தான் அவன் முழு நேர டியூட்டி. அதனால் அவன் வந்து நீங்கள் எந்த கருத்தின்படி நீங்கள் டோக் வளர்க்கணுமென்று சொன்னால் ரொட்வைலரை வேண்டி வளங்க. ஏனென்று சொல்கிறேன்டா, ரொட்வைலர் வந்து அதில் கடைசி நிமிஷம் அதில் உயிர் அதை விட்டு பிரியும் வரைக்கும் ஓனரை வந்து ஒரு நாளும் கைவிடாது. சரிதானே? அவன் ஒரு எப்படி சொல்கிறது, லைக் அதில் பேரே டைகர் தான். எப்படி புலி யாரையும் பிடிச்சா அது செத்தா தான் கையை விடும் இல்லையா? எங்களோட உயிருக்கு ஒரு ஆபத்து வந்தால் அது செத்த பிறகு தான் எங்களையே மற்றவங்க எதுவும் செய்யலாம். அப்படியான ஒரு ப்ரீட் தான் இந்த ப்ரீட். சரியா? இது ஒரு நல்ல இனம். இங்கே பாருங்கள், அதுக்கு முன்கால் என்னன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த முன்கால் இருக்குத்தானே, இந்த யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில வேளையில் நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள். இந்த முன்கால் இருக்குத்தானே, இந்த முன்கால் 2 காலும் அவனுக்கு திடீரென்று சொல்லி ஒரு 3 மந்த்துக்கு முதல் இயலாமல் போயிட்டு, அந்த 2 முன்கால்லையும் அவனுக்கு பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டுது. உங்களுக்கு நான் இப்போ டாக்டர்கிட்ட கொண்டு போய் அவனுக்கு லாட் ஆஃப் மணி அவனுக்கு நாங்கள் செலவு பண்ணிட்டோம். ஸோ வச்சுட்டு எல்லாம் கொண்டு போய் எல்லாம் ட்ரீட்மெண்ட் செய்து அவனுக்கு முன்கால் அவனால் இயலவே இயலாது. அப்போ நாங்கள் அவனால் சரியான ஸ்ட்ரகிளிங். எனக்கு நான் வேற ஒரு ஆள் சொன்னார், நான் வளர்க்குறவர சொன்னாங்க பாருங்கள், எழும்பாமல் தவிக்கும் பாருங்கள். இங்கே சரியான கஷ்டப்படும். என்ன பெயின், அதுக்கு சரியான பெயின். ஓகே, இப்போ அவன் வந்து ஸோ இங்கே பாருங்கள் என்ன இருக்குதுண்டு. இங்கே பாருங்கள், இப்போ அவன் கக்கா போயிட்டான். இப்போ நான் அதை க்ளீன் பண்ணுவேன். இப்போ ஸோ அதை க்ளீன் பண்ணித்தான் நான் இந்த இடத்த விட்டு நான் மூவ் பண்ணுவேன். சரிதானே? ஸோ அவன் ஒவ்வொரு அந்த பாருங்கள் விழுறான்னு பார்த்தீங்களா, எப்படி விழுந்தவன் பார்த்தீங்களா, அந்த முகத்தை வந்து பேலன்ஸ் இல்லாமல் வா டைகருங்க, இங்கே வா, கம்மியா டைகர், கம்மியா வா, இங்கே போ, அங்கால போ, நான் போல கொண்டு வரேன் போ, டைகர் போங்க, போவோம் டைகர், போவோம், போல தூக்கன் டைகர், போல தூக்குடா, தூக்கு போல தூக்கிட்டு வா போவோம். ஆனால் அவனுக்கு கீழே அந்த காலையில் தானே, அங்கே பாருங்கள், அந்த காலை பாருங்கள், முன்காலை பாருங்கள் எப்படி மடித்து வச்சுருக்கான்னு. இப்படித்தான் அவனுக்கு பிரச்சனை. இங்கே பாருங்கள், இந்த கால் வந்து அவனுக்கு இப்படி மடித்து வச்சு கொள்வான். இல்லாத அந்த கால் முன்னுக்கு அப்படியே பேலன்ஸ் ஒன்றும் இல்லாமல் அப்படியே விழுந்துருவான் கீழே. அப்போ நான் அப்போ சொல்லி கொண்டு இருந்தனால் அப்படியே விட்டுட்டேன். யாருக்காவது ஏதாவது இப்படியான இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு யாருக்காவது தெரியும், இல்லை இது கொடுத்தா தான் அந்த டோக்கு வந்து ரெக்கவரி ஆகுவான் இந்த கால். எனக்கு வேறொரு நாய் வளர்க்குறவர் எனக்கு சொன்னவர், இதே சேம் ப்ரீட் ஒன்று வச்சுருக்கிற, இந்த முன்கால் இப்படி பிரச்சனை வந்ததாம். அவர் வந்து சார்டின் கொடுத்தவராம். சார்டின் தெரியும் தானே, சாள மீன் கொடுத்தவராம்.
சால மீன் கொடுத்து கொஞ்ச நாளில் அவனுக்கு அவர டோக்கு வந்து ரெக்கவரி ஆகிட்டு தான். ஆனால் நான் இப்போ நியர்லி அவர் சொல்லி மோர் தென் 2 months நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் அவன் சரியான வருத்தத்தில் இருக்கிறான். 6வது உங்களால் முடிஞ்சால் ப்ளீஸ் எனக்கு ஒருக்கா ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வாய் பேசாத பிராணி நிச்சயம் பயங்க டைகர் கமியா டவுட் கோதே கமியா கோதே டேக் த பால் டைகர் டேக் த பால் தூக்கு போல தூக்கு டைகர் போல தூக்கு டைகர் போல தூக்கு ப்ளீஸ் டைகர் இயலாதா சரிப்பா நாங்கள் போவோம்பா நான் அடிக்கிறேன் பா ஓகே நான் அடிக்கிறேன் போல சரி கொண்டு போ முந்தியெல்லாம் இந்த போலை வந்து ஃபுட்பால் கிரவுண்டில் முந்தியெல்லாம் இல்லை எங்கேண்டாலும் ஒரு போலை கொடுத்தா அதை விடவே மாட்டான். பயங்கரமாக அதை லவ் பண்ணி அந்த போலை தூக்கி கொண்டே தெரியும். இங்கே பாருங்க எப்படி நிற்கிறான்ண்டு அவனுக்கு இயலவே இல்லாது அவண்டு பின்காலை அப்படி மடக்கி கொண்டிருப்பான். இல்லைன்னு சொன்னால் 2 காலையும் ஒரு மாதிரி நாங்கள் 2 காலில் நிற்போம். அங்கே பாருங்கள் விழுந்துட்டான் பாருங்கள் பார்த்தீங்களா விழுந்துட்டான் எப்படி விழுந்தவனுண்டு. இங்கே 2 காலும் ஒரே மாதிரி மற்ற காலை காட்டினா நான் மடங்கி போயிருந்தது பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் கால் 2மே இப்படி ஆகிடும் அவன் விழுந்தானுண்டா. சரிதானே? அப்போ நீங்கள் 6வது ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், இந்த டைகருக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் 6வது. ஸோ நீங்கள் நிறைய மெடிசன் இதுகள்னு சொல்லி இல்லை நிறைய டோக்கள் வளர்த்துருந்தா உங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணினீங்கன்னா நிறைய உண்மையிலே அப்ரிஷியேட் தான். சரிதானே? ஒரு வாய் பேசாத பிராணி. ஏன்னா நான் பெட்ஷீட்டை கொண்டு போய் அவங்க என்ன சொன்னவங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துனாங்க, நிறைய காசில் வலிச்சு நிறைய பிரச்சனையில் அவங்க சொல்லிட்டாங்க. இவன் பெயினோடு அவன் வந்து அவன் லைஃப்பை ஸ்ட்ரகிள் பண்ணுறதை விட அவன் பெயினோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறத விட நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை செய்து பார்த்துட்டு அவனுக்கு நாங்கள் வந்து இன்ஜெக்ஷனை போட்டு அவனை ஸ்லீப்பிங்குக்கு அனுப்புவோம். ஸ்லீப்பிங்கன்னா என்னென்னு தெரியும் தானே? எனக்கு தமிழில் சொல்லி எனக்கு வர தமிழில் சொல்லே இயலாமல் இருக்குது. எனக்கு என்னென்னா எனக்கும் அது வந்து சரியான வேதனையாக இருக்குது. அவனை நித்திரைக்கு அனுப்பிடுவாங்களாம். சரிதானே? ஃபைனலி அவங்க டிசைட் பண்ணியிருக்கிறாங்க அவனுக்கு இந்த வருத்தம் மாற இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நித்திரைக்கு அனுப்பிடுவோம். நித்திரைக்கு அனுப்புனா ஸோ அவன் ஏன்னா நாங்கள் வந்து எந்த ஒரு அனிமலும் வந்து சித்திரவதை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு சட்டம் இருக்குதாம். அப்போ சட்டத்துக்கு அடிப்பணிஞ்சு அவங்க வந்து அவனுக்கு ஊசி ஒன்றை போட்டு அவனை நித்திரைக்கு அனுப்புகிறதாக இருக்கிறாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் நான் நிச்சயமாக அவனை நித்திரைக்கு அனுப்ப மாட்டேன். ஏன்னு சொன்னால் நான் ஏதோ பெயின் கில்லர் இல்லை, அவனுக்கு நிறைய பெயின் கில்லர் கொடுத்துட்டேன் தெரியுமா. இப்போ நான் வந்து அவனுக்கு அந்த ஜாயிண்ட் வந்து நல்லா வரணுமன்றதுக்காக அந்த ஜாயிண்ட் டேப்லெட் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஸோ என்ன செய்ய போகிறேன்னு எது செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியாது. அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த காணொலியை நீங்கள் பார்க்குற நீங்கள் எனக்கு இந்த டைகருக்கு உதவி செய்ய முடிஞ்சால் நிச்சயமாக உதவி செய்யுங்க. ஏனென்று சொன்னால் அவன் சரியான வலியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறேன். நான் மட்டும்தான் அவனை, என் ஒய்ஃபும் நானும் தான் அவனை லுக் ஆஃப்டர் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய சன்ஸ் எல்லாரும் வந்து ஸோ அவங்க இப்போ பெரிய ஆளாக போனதுனால அவங்க இப்போ வந்து அவனோட நிறைய நேரம் அவங்க கேர் எடுத்துக்கொள்கிற இல்லை. அதால் ஆனால் அவங்களுக்கு கேர் எடுத்துக்கொள்கிற இல்லைன்றதை விட அவங்களும் வேர்க்குகளுக்கு போகிறவங்க, நானும் வேர்க்குக்கு போடுறான் தான். பட் நான் கொஞ்சமாக வேலை செய்கிறேன், அதால் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவனை. அவங்க கணக்க வேலை செய்கிறாங்க. இங்கே வா டைகர், இங்கே வா கம்மியா டைகர். அங்கெல்லாம் போகக்கூடாது, அங்கெல்லாம் ஆக்கள் நிற்கிறாங்க, அங்கெல்லாம் போகக்கூடாது. செல்லக்குட்டி இங்கே வாங்க, இங்கே ஓடிவாங்க. அங்கே வேண்டாம், நாங்கள் அங்கே போத்தேன், நாங்கள் இதிலே நிற்போம். என்ன உங்களை கண்டா எல்லோரும் பயப்படுறாங்க, ஆனால் நீங்கள் ஒரு தரையும் கடிக்க மாட்டீங்க, எல்லாரோடையும் காமாக இருக்கிறீங்க. ஆனால் பரவாயில்ல. என்ன செல்லக்குட்டி நீங்கள் இருங்க. நீங்கள் இப்போ விழுந்துட்டீங்களா? இப்போ ஐயோ அங்கே விழுந்தானண்டா. அங்கே பாருங்கள் எப்படி விழுறான் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா?
அன்பான நேயர்களே இதை பாருங்கள் எப்படி விழுகிறான்னு பாருங்கள். 6வது இந்த வீடியோ பார்க்குற வெட்னரி டாக்டராக இருந்தாலும் ப்ளீஸ் எனக்கு ஒருக்கா இமெயில் பண்ணுங்கள், எனக்கு ஒருக்கா மெசேஜை பாஸ் பண்ணுங்கள், உங்களோட நம்பரையும் தாங்க, நான் உங்களோட கதைப்பேன். இல்லைண்டா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீட்டெயில் எல்லாம் இருக்குது, நீங்கள் அதுகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் எலும்பி இல்லாமல் இருக்கிறான் பாருங்கள், எழும்புறான். நான் இங்கே தூரம் வந்துட்டேன், அவன் ட்ரை பண்ணுறான். எக்ஸ்கியூஸ், அவன் ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனால் முடியாமல் இருக்கிறான். ஸோ என்ன செய்கிற சொல்லுங்கள், என்னால் என்ன செய்ய முடியும்? இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? அவன் லைஃப்பை நான் ரெக்கவர் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன், அவன் லைஃப்பை நான் சர்வ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் அவன் விதி எப்படி முடியுமென்று தெரியாது. அவனுக்கு இப்போ சொன்னேன் தானே, அவன் வயசெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி உங்களை நான் வேதனைப்படுத்தக்கூடாது, சரிதானே? பாருங்க, இது ஒரு பெரிய பார்க்குண்டு, அந்த பார்க்கில் விளையாடுறாங்க. இப்போ இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா எனக்கு ஹெய் ஃபீவராக இருக்குது. எனக்கு ஹெய் ஃபீவர் பரவாயில்லை, நான் சில வேளையில் உங்களை எனோயிங் பண்ணுறேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஹெய் ஃபீவரால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், என்னை சுற்றி இந்த பார்க்கை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது, பார்த்தீங்களா? நிறைய வீடுகள் இருக்குது, இந்த பார்க்கை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது பாருங்கள், நிறைய வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் வீடுகள் இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குது. இந்த பார்க்கை சுற்றி வீடு தெரியுமா? இந்த பார்க்கில் சைட்டில் இருக்கிறவங்க எல்லாமே எவ்வளோ அதிர்ஷ்டசாலியெல்லாம் என்ன செய்கிறது? அங்கால பாருங்கள், அவங்க அந்த 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 வளவுகளுக்கு பாருங்கள், அவங்களும் டோக்கெல்லாம் வளர்த்தவங்க, நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்தவங்க. ஸோ இப்போ எங்களுக்கு தெரியாது, லாங் டைம் நான் அவங்களெல்லாம் பார்த்தேன் நான். ஆனால் இது இந்த வீடு இந்த கார்டனை பராமரிக்கிறவங்களா இல்லை தனிப்பட்ட ஹவுஸ் ஆண்டு தெரியல, அப்படி ஒரு இது இருந்தது, சரிதானே? ஆட்கள் எல்லாம் போகிறாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கேம்ப் தானே, மகாலட்சுமி லண்டன் மகாலட்சுமி டெம்பிள் இப்போ நான் இந்த பக்கத்தில் இருக்குது, சரிதானே? அங்கால கொஞ்சம் தூரம் போனால் லண்டன் ஸ்ரீ முருகன் டெம்பிள் அங்கால இருக்குது. மற்றது சாய்பாபா டெம்பிள் இருக்குது, பாபா டெம்பிள் இருக்குது, செல்வ விநாயகர் டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கால கொஞ்சம் தள்ளி போனோம்டா நாகபூசணி அம்மன் அங்கே இங்கே எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே தான் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு நாயை கொண்டு வச்சுருக்குறாங்க, அங்கே ஒரு நாயை கொண்டு வச்சுருக்குறாங்க, அங்கே ஒரு நாயை கொண்டு வச்சுருக்குறாங்க, சரிதானே? ஸோ அதுவும் எங்கட இனம் தான். ஓகே பிரதர், my dog as well here is tired. Same breed. It's a boy, isn't it? Your one is boy. Yeah, this is boy as well. Tiger, good boy. Tiger, good boy. Tiger, good boy. He's tired anyway. He's slide down, taking rest. 5 years. Your one? Your one? 9 months. 11 months. All right. It's a boy, isn't it? I see. Okay, look nice, brother. Hello. What's the name? Bruno. All right, Bruno. Good boy. இந்த டாக் மாதிரியே இப்போ எங்கட ப்ரீட் மாதிரியே அதுவும் ரொட்வைலர் தான், ஆனால் அது 11 months தான். ஆனால் அது கொஞ்சம் இதாக இருக்காங்க. இவன் பிறந்ததுலேருந்தே சரியான நாங்கள் வேண்டக்குள்ளே வேண்ட கால் கொஞ்சம் கட்டையாக போயிட்டுது. ஆனால் சங்கியாக இருப்பான், பார்த்தீங்களா? சங்கியாக இருப்பான். முந்தி சரியான வெயிட்டாக இருந்தவன், இப்போ கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிட்டான், சரியா? பட் ஆனால் அவனுக்கு சரியான ஆக்ரோஷமாக இருப்பான், சரியான இதாக இருப்பான். ஆக்ரோஷம் மீன் அவன் பாடி ஸ்ட்ரென்த், அவன் இது எனர்ஜியாக இருப்பான். ஆக்ரோஷம் இல்லை, எனர்ஜியாக இருப்பான். சாரி ஃபார் சேயிங் லைக் தட்.
பட் எனர்ஜி பர்சன், வெரி எனர்ஜி ஒன். பார்த்தீங்களா, படுத்தே கிடக்குறான், அவனால் இயலாது. இப்போ மற்ற முந்தியெல்லாம் வந்து ஒரு 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 3 month 4 month 5 month 6 monthக்கு முதல் அவன் பார்க்க கொண்டு வந்தால் அவனை பிடிக்கிறதே எனக்கு பெரிய வேலைப்பாடாக போயிடும். கூப்பிட்டு அவனை இந்த கொமாண்டை கூட சில வேளையில் பிரேக் பண்ணி அவன் விளையாட வலிக்கட்டும், அந்த புல்லுக்கு எல்லாம் விளையாடுவான் என்ன. ஸோ இந்த விண்டர் டைம்லாம் கொண்டு வரணும், சரியான இதாக இருப்பான். பட் இப்போ என்னால் ஒன்றுமே செய்யலாது. இன்றைக்கு நான் வந்து இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து எப்படி எடுத்துட்டேன்னு சொன்னால், இந்த வீடியோ நான் மோர் தென் 20 minutes இப்போ நான் எடுத்துட்டேன். ஸோ நான் 1/2 an hour வீடியோ உங்களுக்கு போட போகிறேன்னு நான் நினைக்கிறேன், என்னென்னு தெரியாது, பார்க்கலாம். இல்லாட்டி 25 minute வீடியோவாக நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுவேன். நான் எல்லா டைமும் நான் வந்து என்ற டோக்கியோ மட்டுமண்டில்லை, எல்லா விதமான அப்டேட்டும் நான் செய்வேன். பாருங்கள், சரிதானே, அங்கே பாருங்கள், அது ஒரு ரொட்வெய்லர். அது மாதிரி தான் இந்த இருந்தவன், சரியான ஹேண்ட்ஸமாக இருந்தவன், சரியான க்யூட்டாகவும் சரியான நல்லா எல்லாரோடையும் விளையாடக்கூடிய மாதிரி இருந்தவன். ஆனால் எனக்கு அந்த டோக்குக்கு போல் எறிய, அந்த டோக்கு விளையாட, உண்மையிலே அந்த டோக்குக்கு ஒரு விதமான ஒரு சிக்னஸும் பெறக்கூடாது. எந்த டோக்கு இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி இங்கே பாருங்கள் இப்படி விளையாடுறாண்டு. ஸோ அவன் விளையாடுறது சரியான இதாக இருக்குது, ஹீட்டாக இருக்குது. பார்த்தீங்களா அப்படி விளையாடுறானண்டு. இங்கே பாருங்க, அவன் 11 month தான், அவன் 11 month டோக்கியோ. ஆனால் ரொட்வெய்லர் தான், இவனும் ரொட்வெய்லர். அங்கே பாருங்கள், ஆட்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, தெரியுதா, அங்கே விளையாடுறாங்க, அங்கே எல்லோரும் செய்கிறாங்க. இங்கே உங்கள் வேன் எல்லாம் பெருகுது, வேனுகள் எல்லாம் பெருகுது. அந்த ரோட்டால் நோ என்ட்ரி ரோட்டுக்குள்ளே போயிடாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சிவப்பாக இங்கே லண்டனில் வந்து இப்படி சிவப்பாக இருந்தால் இதுக்குள்ளே நாங்கள் எந்த வாகனமும் இதுக்குள்ளே போயிடாது. ஆனால் வாகனம் அங்கேருந்து வரலாம், சரிதானே. இது அங்கே பாருங்க, ஒரு டோக்கொண்டு அங்கே வாக்கிங் கொண்டு வராங்க, சின்ன குட்டி உண்டு. என்னென்னு சொன்னால், இந்த லண்டனில் இருக்கிறீங்களா இல்லை இங்கே இருக்கிறீங்களா யூகேயில் என்றது எனக்கு தெரியாது. பட் He didn't see that, didn't it? He didn't see. But 11 years anyway, baby, still baby. Still puppy, yeah. Still puppy. This is not a puppy anyway. 5 years, but the front leg is not very good. No. He's okay, yeah? No, take them. Your one is my one. No, take it, your one. What? No, my one is not very good, because know very well. Yeah. Sick anyway. No, accept it. Come. That's no good. No, listen, my one is listen anyway. Don't go close my one, because pain anyway. Come. Sit down. But no, listen, your command. Oi, No. sit. No, Sit down. he is no good. He is no very well. He's just see that. Lead Leah. Tiger, take this one. Take this one, then you bring me. Yeah? Come. Take this one and bring me. Yeah. Okay, now. Okay. See there, look at that. He can't wake up. Yeah. What happened to him? And the front leg is not very good, brother. Suddenly this happened. Wow, it's 5 years old. 5 years old. See the front leg no balance. He can't stand. It's too small. Why is like that? This is no. This is for the leg is short. Doctor say your dog is leg short. That's the reason it's happened like this. That one is a leg is long. See that? It's a short leg. But it's a dad and mom is very crow. Like that. Yeah. But my one is like this. See that? Very chunky. Proper breed.
but nothing, anything wrong. But in the front leg is only because in the body heavy. How long will it happen? About this nearly 3 to 4 months. Do you give him foam when he sleep or? Yes, sleeping no problem. No, but he sleep in the floor or he sleep in a mattress. Where body? No, she's sleeping my home in the tiles. In the tiles. Yeah. I think Tiles. also he have a little bit now when he, even though in the sleeping in the floor, but sometimes walking he just walking not properly. No, But he's okay. 5 years with me, but last 3-4 months happen like this. I take the weights, lot of money is already I'm spend it, but still happen. But I give the sardine, sardine fish, Yeah. sardine fish, and the special and the vet doctor is recommend special food as well. But no give the any other. But he's never eating any raw food. You want Yeah, eat everything. raw food, raw meat, Yeah, everything. cooking meat, raw meat? Oh my God, my one is never ever. Even he's die, never eat any raw food. Huh? Only he eat cooked food, yeah? In the past 4 months ago, cooked food. My wife making chicken and little bit rice. Before is give the night dinner, 4 pieces chicken, leg and thigh, 4 pieces, and rice, mixing and eating every day. In the morning breakfast, 2 times I give the food. But suddenly this happened. Now is the recover. I feel recover. Now is much better. I'm living there next to the station. But walk from here. But it's okay. Fall down and walk up. It's coming. Fall down, coming. Anyway, brother. Yeah, cheers, brother. Thank you, Baji. Thank you. And also, in the last 2-3 days ago, one lady walking with Rottweiler, This is a very old. 9 years old. He's biting in the face. And the old one bite for my one. And the lady say, he very friendly. Yeah, he's very friendly. Yeah. But I don't know why he's very friendly. Because now it's pain. That's the reason it's happened. Because he's already have bad experience for the dog is bite them. He's going to be very close and very naked and lick it and friendly. But that dog is going again coming and bite them. That one. And then the old one. German Shepherd. No, same breed. Same breed. The one lady walking, India, I think is a Punjabi, I think is the lady. I know her, the old lady. Yeah, I know that. Now is see here one mark and in the here lot of bite. Bite. He's bite in the face. Anyway, dangerous. Don't leave them because already she lady in it. The dog is girl one. Okay, brother. லண்டன் பார்த்தீங்களா ஒரு ஆளோட கதைச்சு கொண்டிருந்த நான் அவர் வந்து இந்தியா தான் ஆனால் அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு தெரியல அவரோட டோக் இந்த டோக்கு கிட்ட ஓடி வந்தது ஆனால் ஒரு 3 நாளைக்கு முதல் வேறொரு டோக் இந்த ஒரு ரொட்வைலர் ஆனால் ப்ராப்பர் ரொட்வைலர் இல்லை அது டக்கண்டு இவன் மூஞ்சை இவன் ஃப்ரெண்ட்லியாக போக்குள்ள எந்த டைகர் ஃப்ரெண்ட்லியாக போக்குள்ள இங்கே பாருங்கள் அன்றைக்கு காட்டிச்சிட்டுது இங்கே பாருங்கள் மூக்கில் ஒரு சின்ன காயம் ஒன்று இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா அப்போ இந்த பாருங்கள் ப்ளீடிங்காக இருக்குது லைக் செல்லக்குட்டி இந்த பாருங்கள் சின்ன ப்ளீடிங்காக இருக்குது பாருங்கள் ஒரு காயம் ஒன்று அது 3 நாளைக்கு முதல் கடித்தது அப்படி கடிச்சிட்டுது ஸோ அதால் நான் இனிமேல் இவனை எந்த மற்ற டோக்குகளோட
இவனை நான் ஜாயின் பண்ண விட மாட்டேன். என்னென்னு சொன்னால் அன்றைக்கு அந்த டோக் கடிக்கக்குள்ளே இந்த டைகர் வந்து சரியான முறையில் அவன் ஹெல்த்தியாக இருந்திருப்பானா இருந்தால் நிச்சயமாக அன்றைக்கு பெரிய ஒரு ஃபைட் நடந்திருக்கும். ஏன்னா அது கடித்ததை நினச்சி இன்றைக்கும் அவன் ஒரி பண்ணி கொண்டிருக்கிறான். எனக்கு தெரியுமே. என்னென்னா இந்த டோக்கு இப்போ சின்ன டோக் வந்ததுக்கு அவன் ஆத்திரப்படுறான். அந்த டோக்கு நின்றதுக்கு உண்மையிலே டைகர் அவனை கடிச்சிருப்பான். ஏன்னா டைகர் வந்து சரியான ஹெவியாக இருக்கிறான். மோர் தென் 40 கிலோவில் இப்போ இருந்தவன் 3 மந்த்துக்கு முதல். இப்போவும் அவன் பெரிய வெயிட் குறைவண்டு இல்லை. பட் அவன் கால் தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு. நான் வந்து இந்த வீடியோவை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். எனக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எல்லோரும், நான் வந்து லண்டனில் தான் இருக்கிறேன், நீங்கள் எந்த நாட்டில் என்ன இதில் இருந்தாலும் பரவாயில்லை, என்னோட தொடர்பு கொள்ளுங்க, எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. பாருங்கள், சரிதானே? நான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த டைகரை பற்றிய அப்டேட் நான் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பேன். ஒரு மனிதர்களை விட நாங்கள் ஒரு வாய் பேசாத பிராணியை நாங்கள் அரவணைக்கும் போது உண்மையிலே அதில் வர சந்தோஷம், அது உண்மையிலே என்ன சொல்கிறது. என் பிள்ளைகளெல்லாம் இப்போ வளர்ந்துட்டாங்க. என் பிள்ளைகள் ஒரு 10 வயசுக்கு உள்பட்ட பிள்ளைகள் எப்படி என்னோட இருந்தாங்க. 10-12 வயசுக்கு உள்பட்ட பிள்ளைகள் என்ன கண்டா என்னோட சரியான அன்பாக இருப்பாங்க, நேசமாக இருப்பாங்க. 15 ஸ்டில் என் பிள்ளைகள் வந்து ஒரு 18-20 வயசு வரைக்கும் அப்படி இருந்தவங்க. எனிவே 20க்கு பிறகு தான் என் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் இதாக போனவங்கன்ட்டு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இல்லை அப்பா அம்மாவோட. நான் அவங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது, அதால் ஒன்றும் செய்யலாது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ். நீங்கள் இந்த டைகருக்கு நான் உண்மையிலே நம்ப மாட்டேங்க. இந்த மோர் தென் 5 இயர்ஸாக நான் அவனுக்கு செலவழித்த காசுகள் வந்து நிச்சயமாக அது வந்து பிக் அமௌண்ட், அது உங்களுக்கு நான் சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது நிறைய எனக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற காசு நான் நிறைய டோக்களுக்கெல்லாம் நான் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன். நிறைய சேரிட்டிக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு இது நிறைய வந்ததுன்னா நான் இன்னும் மேலும் நான் இந்தியாவில் எல்லாம் பார்த்தீங்க தானே, டோக்கெல்லாம் வந்து ரோட்டுகளில் தெரியும். நிறைய ரெஸ்கியூ இதெல்லாம் வச்சு நடத்துகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்னால் முடிஞ்சதுன்னா உதவி செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன். ஸோ நீங்களும், நான் சரியான கருணை உள்ள அதாவது மனிதரில் இல்லை, நான் வாய் பேசாத பிராணியில் நான் நிறைய மனிதர்களை விட இதுகளில் நான் சரியாக கருணை உள்ள சரிதானே. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த டோக்கியோலண்டா எனக்கு சரியான விருப்பம். அதால் தான் நான் இவனோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கு முக்கிய காரணம். சரிதானே? பார்த்தீங்களா, அவன் இப்போ பாருங்கள் இவ்வளவு நேரம் படுத்து கிடந்துட்டு என்ன செய்கிறான், நாங்கள் பாருங்கள் போய் இருக்கிறான். அங்கே இருந்துட்டு என்ன செய்வான்டா, இப்போ கால் அவனுக்கு இப்போ ஓரளவு ஓகே, பாருங்கள் அப்படி இருக்கிறான்ட்டு. ஆனால் இருந்தாலும் அவனுக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்குதில்ல சரியான முறையில். சரிதானே? அவனை லிட்ஸில் எனக்கு நானே கொண்டு போகிறேன்னா ஆக்கள் பயப்படுறாங்கன்றதுக்காக தான் அவனுக்கு லிட்ஸை நான் போட்டு கூட்டி கொண்டு போகிறேன் நான். சரிதானே? அவனை ஒருத்தரும் கடிக்க மாட்டான். உதாரணத்துக்கு அவங்களே அவனோட வந்து சண்டைக்கு வந்தாலும் அவனால் முடியாது, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான்னா அப்படியே கீழே விழுந்துடுவான். அப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே இருக்கிறான் இந்த டோக்கி. சரிதானே? பாருங்கள், முந்தி இருந்ததை விட இப்போ வந்து மெலிஞ்சிருக்கிறான். நீங்கள் எல்லோரும் பாருங்கள். முந்தி சரியான இதாக இருந்தவன், அவனோட கால் வந்து கட்டையாக இருக்கிறதுனால தான் அவனுக்கு இப்படி ஆகிட்டு. அங்கே பாருங்கள் விழுந்துட்டான், பாருங்கள் அந்த எழும்புறான். சரிதானே? உண்டுக்கு இருக்க போகிறான், பிவிக்கு போகிறான், விழுகிறான் பேலன்ஸ் இல்லாமல். பாருங்கள் அந்த காலை பாருங்கள், நீங்களே பார்த்து கொண்டிருங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எங்கேயாவது போய் ஒரு இடத்த பாருங்கள் எப்படி விழுறானுன்ட்டு மட்டும் நீங்கள் பாருங்கள். என்ன இப்போ நடந்து கொண்டு இருக்கிறான், ஆனால் விழுந்துருவான். சரியா? ப்ளீஸ் எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உண்மையிலே எனக்கு இந்த டைகருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த இது நிச்சயமாக ஓகே, பரவாயில்லை, மேனேஜ் பண்ணுறேன். இருந்தாலும் அவன் இப்படியான ஒரு சூழ்நிலை நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவனுக்கு இப்படி ஆகுமெண்டு ஆகிட்டுது. சரியா? நான் சில விஷயங்கள் நான் கதைச்சதையே திருப்பி கதைச்சிருந்தாலும் தயவு செய்து என்ன மன்னிச்சு கொள்ளுங்கள். தயவு செய்து ரியலி apologize. ஓகேயா? நான் என்னடா கணக்க டைகர் கம்மியா இங்கே வாங்க செல்லம், இங்கே வா, இங்கே டைகர் இங்கே வா,
அவன் எங்கவும் என்னை விட்டு போக மாட்டான். கொஞ்சம் தூரம் அவன் என்னை பார்த்து கொண்டு தான் நடந்தவன். பட் எனக்கு ஸ்கேர் என்னென்னா மற்ற சனங்கள் வந்து பயத்தில் ஓடிடுவாங்க. இது பப்ளிக் பார்க் தானே, பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்க்குன்னு பாருங்கள், சரியான பெரிய பார்க். இத்தோடு நான் எனது வீடியோவை முடித்து கொள்ள போகிறேன். மற்றொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியோடு நான் இருக்கின்றேன். இது என்ற முதலாவது வீடியோ அல்ல, எனக்கு 2-3 வீடியோ போட்டேன். ஆனால் இதுதான் நான் கொஞ்சம் லெந்தாக போயிட்டது, பரவாயில்லை, சரிதானே. இது பெரிய பார்க், இது இந்த பின்பக்கம் தான் நான் நிற்கிறேன். அப்போ அதனால் நீங்கள் வந்து நிறைய எல்லாம் எம்மவர்கள் நிறைய பேர் இந்த பார்க்கில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், சரிதானே. நீங்கள் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட்டுக்கு மிகவும் நன்றி, மிக்க நன்றி, சரிதானே. நான் உங்களை ஒரு தடவை நான் பார்க்க இல்லை, நான் என்ன காட்ட இல்லைன்னு சொல்லி ஒரு தடவை குறைக்க வேண்டாம். நான் காட்ட இல்லை ஏன்னு சொன்னால், நான் என்னை காட்டி மற்றவர்கள் மாதிரி நான் இந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணணுமென்று சொல்லி எனக்கு அவசியம் இல்லை. ஸோ நான் இந்த டோக்கியோ காட்டினாலே எனக்கு மச் பெட்டர். என்ன காட்டுறதை விட நீங்கள் டோக்கியோ பாருங்கள், சரிதானே. இந்த டைகரை பாருங்கள், அவன் வாய் பேசாத பிராணி, சரியா. என்ன பார்க்குறத விட அவனை பார்க்குறது உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே நேர்களே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.